அருண் சீதா கிட்ட பணம் கொடுத்தனால இப்போ வந்து மீனாக்கு பணம் கிடைச்சிருது. அந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு மீனா கிளம்புறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு முத்துவுமே மண்டபத்துக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அனுப்புறாரு. இருந்தாலும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப அட்லீஸ்ட் முத்துவும் மீனாவோட சேர்ந்து பணத்தை கொடுத்துருக்கலாம். பட் முத்து வந்து தனியாகவே நம்ம மீனாவை வந்து அனுப்பிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் விஜயா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் பணம் ரெடி பண்ணிட்டாளா இந்த மாதிரி மீனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த பக்கம் மீனா போனதுக்கப்புறமா விஜயா வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அந்த மீனா கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னா, கிளம்பிட்டு இருக்காள் அவள் எப்படி பணம் ரெடி பண்ணுறா, அவ்வளோ பெரிய காசு எப்படி ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, அதெல்லாம் அவள் ரெடி பண்ணிட்டா அப்படின்ன உடனே இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை உஷார் பண்ணி வச்சிடறாங்க. ஆல்ரெடி சிந்தாமணி ஒருவேளை மீனா பணத்தோட வந்துட்டா அப்படின்னா எப்படியாவது அந்த பணத்தை பிடிங்கிட்டு ஓடிடுங்க அப்படின்னு மண்டபத்தை சுற்றி ஆள் போட்டுடுறாங்க. இப்போ நம்ம மீனா போய்கிட்டு இருந்த ஆட்டோ பாதியிலே நின்று போயிடுது. நின்று போயிருந்தனால அந்த என்ன ஆகுது அப்படின்னா, சரி பரவாயில்ல பணத்தை பிடிங்க பக்கத்தில் தான் இருக்குது மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்து போகிறாங்க. ஸோ சிந்தாமணியோட ஆட்கள் வந்து நம்ம மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பணத்தை பிடுங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இதில் மீனா கையிலையுமே அடிபட்டுருது. அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனாக்கு அடிபட்டுருச்சு, பணமும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து முத்து அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போயிட்டு மீனாவை பார்க்குறாரு. மீனா அழறாங்க. முத்துவை கட்டி பிடிச்சிட்டு, பணம் போயிடுச்சுங்க, கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், சீதா சீட்டு கட்டின பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, கையில் கட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரு முத்து மீனாவை. அண்ணாமலைக்கெலாம் பார்த்து என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு உடனே, சரி அழுகாதம்மா சரியாயிடும் அப்படின்னா, ஒன்றும் அதுக்காக அழுகலை, பணம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல அண்ணாமலைக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் விஜயாக்கு கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி நீ முன்னேறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு. அது ஏனோ தெரியல, மீனா மேலே இவ்வளோ காண்டு நம்ம விஜயாக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அருண் வந்து இது பண்ணியிருக்காரு இல்லையா, அவரோட பணம் தானே வந்து சீதா கொடுத்து முத்து கொடுக்க சொன்னது. இதனால் அருண் வந்து போலீஸாக இருக்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார், இதுக்கு பின்னாடி இருக்கிறது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தாமணி ஒரு தடவை மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பக்கம் வந்து மண்டபத்தில் நம்ம மீனாக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஆட்கள் எல்லாமே. நான் தான் சொன்னேன்ல, அவள் அவ்வளோ பணம்லாம் கொண்டுட்டு வரமாட்டா அப்படின்னு, ஆர்டர் என்னட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்டுட்ருக்காங்க. அப்கமிங்கில் அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.